சொல்லி இருக்கிறார்களா நட்பு நட்பு நட்புன்னு? இன்னைக்கு எப்படி இருக்குங்க நட்பு? இருக்கா இல்லையா? உங்க ஃப்ரெண்டா தான் சொல்றான், இல்லையா? நட்பு இல்லை. மூத்த தலைமுறை உட்கார்ந்து இருக்கிறது. உங்கள் காலத்தில் இருந்தது போல் இன்றைக்கு இல்லை ஐயா நட்பு. உங்கள் காலத்திலே இருந்ததா என்றும் தெரியாது. நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், காது மடல் விரித்து காத்திருக்கிறீர்கள். எனக்கு அது வெறும் மடலாக தெரியவில்லை, நிலங்களாக தெரிகின்றன. அதனால் சில விதைகளை தூவுகிறேன். விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது, விதைகள் முளைக்கும். அந்த நம்பிக்கையில் தான் பேசுகிறேன். வள்ளுவர் சொல்லுகிறார், நட்பு பற்றி சொல்லுகிறார், காதை விரித்து, பைபிள் சொல்லுமே, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தைய. எல்லார்கிட்டே தான் காது இருக்குது, எல்லாருமா கேட்கிறோம்? பைபிள் சொல்கிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். இந்த காதுங்கிற உறுப்பு அற்புதமான உறுப்பு. அதுக்குள்ள நான் ஒரு கருத்து போடுறேன், உள்ள போய் தைக்குதான் பாருங்க. நாடாது நட்டலில் கேடில்லை, நட்ட பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. என்ன அர்த்தம்? நீங்கள் ஆராயாமல் நட்பு கொள்ளாதீர்கள். அப்படி நட்பு கொண்டு விட்டால் நீங்கள் மரணம் அடைகின்ற வரைக்கும் அந்த நட்பை உங்களால் விட முடியாது. அதை விட கேடு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுன்ட்டான். நண்பனை பார்த்து தேர்ந்தெடு. சரி, இதை சொல்றான் வள்ளுவன். சாதாரணமா நட்பு காலம் பற்றி கதை எழுதுகிறவர், கவிதை எழுதுகிறவர் சபையில் உட்கார்ந்து இருக்கிறார். நட்புதான் சிறந்தது என்று அவர் பேசுவார். ஏனென்றால் அவருடைய அனுபவம் அப்படி. என் வாசிப்பு அனுபவமும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய எனக்குமான நட்பு அனுபவம் என்ன? நான் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கேட்கிறேன், நமக்கு நட்பு சாத்தியமாக இருக்கிறதா? மேக்சிமம் நம்ம நட்பு எவ்வளவு தூரத்துக்கு போவோம்? கல்யாணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்கள நட்பு வச்சுக்கணும். அதுவும் லேடிஸா பார்த்து நட்பு வச்சு. நட்பு எங்க பெண்களுக்கு சாத்தியம் கிடையாது. ஆண்களுக்கு சொல்கிறேன், ஆண்களுக்கு பல்வேறு விதத்தில் நட்பு இருக்கு. ஒவ்வொரு களங்களிலும் நட்பு இருக்கு. முடிந்தால் இது உங்களுக்கு தான் பயன்படும், எங்களுக்கு கொஞ்சமா தான் பயன்படும். இயல்பிலேயே நாங்கள் அவ்வளவு ஒன்றும் நட்பாக இருப்பதில்லை. சமூகம் அப்படி இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் நிரந்தர கோபத்திலும் நிரந்தர சோகத்திலுமே இருக்கிறோம். இங்க எங்கிருந்து வர்றது நட்பு? நான் ஒரு கதையை சொல்கிறேன். ஒருவேளை நான் சொல்லுகின்ற இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஏதோ ஒரு விஷயத்திற்கு சாட்சியாக இருக்கலாம். விழித்துக் கொள்ளுங்கள். ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் நான். இந்த புத்தகம் எனக்கு ஒரு சொல்லை சொல்லித் தருகிறது. ஹூரிங் அப்படிங்கிற ஒரு சொல், சைக்காலஜி, ஒரு உளவியல் புத்தகம். ஹூரிங் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வரேன், இந்த நட்புக்கு வரேன், இதை சொல்லிட்டு வரேன். ஏன்னு ஒருத்தர் இருக்கிறான், பின்னு ஒருத்தி இருக்கிறா. என்ன ஒருத்தி? அது ஒருத்தனாவும் வச்சுக்கோங்க, இல்லை ஏவையும் ஒருத்தியா வச்சுக்கோங்க. நான் என் வசதிக்கு சொல்றேன் ஏ பின்னு. ஏவும் பியும் நல்ல நட்போடு இருக்கிறாங்க. ஏ பிய ஏமாத்திட்டான். யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? சமூகத்தில் வெட்கப்பட வேண்டியவர்கள் யார்? ஏதானே. அவன் உங்களை ஏமாத்திட்டான், உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அவன் போயிட்டான். அவனுக்கு உங்கள் தேவை மீண்டும் வருகிறது. உங்கள் பலவீனம் அவனுக்கு தெரியும். அவன் மீண்டும் வருகிறான். மீண்டும் வந்து உங்களிடத்தில் நட்பு பாராட்டுகிறான். நீங்கள் மீண்டும் அவன் வலையில் விழுகிறீர்கள் என்றால் இப்பொழுது சொல்லுங்கள், யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? பி. இதுக்கு பேர் ஹூவரிங் என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகம். ஐ ஸ்டே அலர்ட். நான் அலர்ட் ஆகிறேன். ஒரு தந்தை தன் மகளுக்கு சொல்ல விரும்பியது இதுதானே புத்தகம் சொல்கிறது. ஒரு தாய் தன் மகனுக்கு சொல்வது இதுதானே.
புத்தகம் அது எனக்கு சொல்கிறது. நான் ஏமாறாமல் இருப்பது எப்படி என்று எனக்கு சொல்கிறது. ஜெயமோகன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் வடக்கு முகம்னு ஒரு புக் எழுதுறார். அவர் அதுல ஒரே ஒரு காட்சி, அந்த புத்தகத்தில் ஒரு காட்சி, பீஷ்மர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கிறார். கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தம் போயிருச்சு. அவருக்கு ஒரு வரம் என்னன்னா, நினைச்சாதான் அவருக்கு சாவு. அவர் மேல் பெருங்கருணை கொண்ட மரண தேவதை வெள்ளை உடையில் வருகிறாள். அந்த கதையில யோ எல்லா ரத்தமும் போச்சுல்ல, கால் கை அசைக்க முடியாதுல்ல, இப்பவாவது வாய போலாம். அவர் சொல்றாரு, யார் நீ? நான் மரணங்களின் தேவதை, மரியாதையா போயிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு கூப்பிடுறான், போவா. இல்ல பீஷ்மா, உடம்பு வலிக்குது, தாங்கல, உனக்கு உடம்பு வயசாயிடுச்சு, ரத்தம் எல்லாம் போயிருச்சு, இனி எழுந்திருக்கவே முடியாதபடிக்கு 1000 துளைகள், வாய சொல்றேன்ல போ. நான் சொல்லும் போதும் இல்லைன்னா சபிச்சிருவேன். போயிட்டா. கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் திறந்து பார்க்கிறார், ஏதோ ஒன்று அசைது. நீல கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தி வரா. இன்னைக்கு நானும் அந்த ட்ரெஸ்ல தான் வந்திருக்கேன். வந்து நிக்கிறா. ஹே பீஷ்மா கூப்பிடுறா. நான் தான் உன்னை போக சொன்னேன்ல, நான் இப்பொழுது தானே வருகிறேன். யார் நீ? நீ கோபத்தை அடக்கு, நான் நன்றி சொல்ல வந்தேன். யார் நீ சொல். கோபத்தை அடக்கு பீஷ்மா, கோபத்தை அடக்கி கேள் யார் என்று சொல்கிறேன். சரி, யார் நீ சொல். நான் அம்புகளின் தேவதை. ஓ, ஏன் இங்கே வந்தாய்? உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். எதற்கு? நீ சுத்த வீரன், உன் அம்புகள் குறி தவறியதில்லை. மகிழ்ச்சி. நீ அம்பை விடுகின்ற பொழுது பகைவனுடைய நெஞ்சு பிளந்து வெளியில் வரக்கூடிய ரத்தத்தில் முதல் துளி எனக்கு அவிசாக கிடைத்திருக்கிறது. நான் பலனடைந்திருக்கிறேன். நீ சுத்த வீரன். நன்றி பீஷ்மா, ஏற்றுக்கொண்டேன், போ. கிளிக்னு சிரிக்கிறா. இதுதான் பாயிண்ட், விஷயமே இதுதான். கிளிக்னு சிரிக்கிறா. என்ன பீஷ்மா, கோபம் தவிர், சொல், ஏன் சிரித்தாய்? உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் பகைவர்களை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் நண்பர்களையும் எனக்கு தெரியும். நில். முதலில் சொன்ன மூன்றும் சரி. ஏனென்றால் நீ அம்புகளின் தேவதை. என் அம்புகளை தெரியும், என்னை தெரியும், என் பகைவர்களை தெரியும். என் நண்பர்களை எப்படி அடி தெரியும் உனக்கு? அப்படி என்றால் நீ அம்புகளின் தேவதை இல்லை. என்னவுடன் கலகல என்று சிரித்துக் கொண்டு அந்த நீல ஆடை உடுத்திய தேவதை சொன்னாள், ஏ பீஷ்மா, நான் அம்புகளின் தேவதை தான். இந்த பூலோகத்தில் நண்பர்களுக்கு என்று தனியாக அம்பு எடுத்து வைக்கப்படாத அம்பரா துணி எங்கே இருக்கிறது? இதுதான் உங்களுக்கான செய்தி. எல்லோருடைய அம்பரா துணிகளிலும் நண்பர்களுக்கு என்றும் தனியாக ஒரு அம்பு இருக்கிறது என்று அம்புகளின் தேவதை சொல்கிறாள். கவனம். யாரிடத்தில் நட்பு வைக்கிறீர்கள் என்பதில் கவனம் வையுங்கள் என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகங்கள்.